வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்எஸ்சி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கெல்லாம் வரக்கூடிய பொது அறிவு வினாக்கள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்? ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஜான் மெக்கார்த்தி. இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக 2024 நடந்த நிறைய எக்ஸாமில் இது கேட்டிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ டெக்னாலஜி. இப்போ அதிகமாக பேசப்படுறது இந்த ஏஐ டெக்னாலஜி தான். ஸோ இதோட தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் மெக்கார்த்தி. என்டிபிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க 2024. இது பேசிக் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் கேட்கலாம். ஜான் மெக்கார்த்தி. 3, 6, 9, 12, 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. இந்த கொஸ்டினுக்கு ஃபார்முலா தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிங்க. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். 37 தான் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஃபார்முலா தெரியாதவங்க கவனிச்சுக்காங்க. an is equal to a plus n minus 1 into d. இதான் இதற்குரிய ஃபார்முலா. இந்த சம் புதுசாக இருக்குது அப்படின்னா எழுதி வச்சுக்காங்க. இது போல் ஒரு எண்கள் கொடுத்துட்டு கூட்டுத்தொடர் வரிசையில் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன, லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது போல் கொடுத்தா இதான் ஃபார்முலா. இங்கே ஏஎன் அப்படிங்கிறது 111, இந்த கடைசி நம்பர் இருக்கு இல்லையா, அதுதான். ஏ அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3, அதாவது ஃபஸ்ட்டு நம்பர், இதுதான் ஏ. எந்த நம்பர் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாலும் அதுதான் ஏ. இங்கே 3 போட்டுக்கலாம். n-1 அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா n நமக்கு தெரியாது, இந்த உறுப்புகளின் எண்ணிக்கைங்கிறது n, அது நமக்கு தெரியாது. இந்த டிங்கிறது டிஃபரன்ஸு. அதாவது டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பர் கழிச்சிடுங்க. 6 - 3 என்ன வரும்? 3. இதான் டிஃப்ரென்ஸு. அடுத்தடுத்து பாருங்கள், 9லேருந்து 6 கழிச்சாலும் 3 வரும், 12லேருந்து 9 கழிச்சாலும் 3 வரும். இந்த டிஃப்ரென்ஸ் ஒன்று தான், 3 தான். அப்போ இங்கே 3, இந்த 3 டிஃப்ரென்ஸ்க்குரிய 3, இந்த 3 ஏ ஃபஸ்ட் நம்பருக்குரிய 3. இப்போ நமக்கு தேவை உறுப்புகளின் எண்ணிக்கை n-1 அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு n தான் தெரியாது. இந்த 3 இருக்கு இல்லையா, இது இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா இது +3 இருக்கிறதுனால -3 வரும். 111லேருந்து 3 கழிச்சிங்கன்னா 108 வரும். தென் n-1 அப்படியே வச்சுட்டு இந்த 3 இருக்கு இல்லையா, இது இன்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்து பக்கத்தில் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அது இன்ட்டுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இன்ட்டில் இருக்குன்னா இந்த சைடு வரும்போது கீழே வந்துடும். இந்த 3 ப்ளஸில் இருந்ததுனால மைனஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஆனால் இது இன்ட்டில் இருக்குது, அப்போ கீழே தான் வரும். வகுக்கணும் நம்ம அதை. இப்போ வகுக்கும்போது பாருங்கள், 3 9, மீதி 1, 6 3 18, 36 இருக்கா? நமக்கு தேவை n தான். n இந்த சைடு வச்சுக்கோங்க. -1 அப்படியே இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? +1 ஆகிடும். அப்போ 37. ஸோ இந்த கேள்விக்குரிய விடை 37. இந்தியாவில் பின்வரும் மாநிலம் 2 தலைநகரங்களை கொண்டுள்ளது. எந்த மாநிலம் அது? ஜம்மு காஷ்மீர். இந்தியாவில் எந்த வகையான மண் அதிக பரப்பளவில் உள்ளது? வண்டல் மண். பன்றிக் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ்? H1N1 வைரஸ் தான் பன்றிக் காய்ச்சலை உருவாக்கக்கூடிய வைரஸ். இங்கிலாந்தில் தேம்ஸ் நதிக்கரையில் அமைந்துள்ள பெரிய தொழில் மையம் உள்ள பகுதி? லண்டன். இந்தியாவில் உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்பவர்? இந்த கொஸ்டின் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்கோம், நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஜனாதிபதி. சார்க் அமைப்பின் 8வது உறுப்பினர் யார்?
ஆப்கானிஸ்தான். ஒரு எண்ணின் மதிப்பை 30% குறைத்தால் 100 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. இது போல் பெர்சன்டேஜ் சம் வந்து 2 பேருக்குமே வரும், கவனிச்சுக்காங்க. இதற்குரிய விட இதுதான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எண்ணின் மதிப்பு, அந்த எண் எது நமக்கு தெரியாது, அப்படி கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த எண்ணை எக்ஸ் இன்ட்டு 30% குறைத்தால், அப்போ 30% குறையுதுன்னா அது எப்படி எழுதிக்கலாம்னா 70/100. 100லேருந்து 30 கழிச்சா உங்களுக்கு 70 வரும். 70 மேலே போட்டுக்கோங்க, /100, ஏன்னா சதவீதம் அப்படிங்கிறதுனால இப்படி போடுறோம். 70/100 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 கிடைக்கிறது. அப்போ 100 அப்படியே போட்டுக்கலாம். நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் வேல்யூ. அப்போ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த 100 இங்கே அடிச்சிட்றேன், இங்கே போயிடும், மேலே போயிடும். இந்த 70 கீழே வந்துடும் இந்த சைடு போகும்போது. இப்போ என்னாகும், 0க்கு 0 அடிஞ்சிடும். 1000/7, ஏன்னா இதை பெருக்கிக்கலாம். 100 × 10 என்ன வரும், 1000 வரும். 130 அப்படியே வந்துடும், /7 அப்படியே இருக்கும். இதுதான் இதற்குரிய விடை. இது போல் உங்களுக்கு வந்து நம்பர் மாற்றி கொடுக்கலாம். இது போல் சம் அடிக்கடி கேட்குறாங்க, பார்த்துக்காங்க. 2 எண்களின் மீப்போவா 11 மற்றும் மீப்போமா 7700. அவற்றில் ஒரு எண் 275 எனில் அந்த மற்றொரு எண் என்ன? தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது போல் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும். இது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். தெரியாதவங்க கவனிச்சுக்காங்க, தெரிஞ்சவங்க பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. இதற்குரிய விடை 308 வரும். அதாவது இது போல் 2 எண்கள் கொடுத்துருக்காங்க, பொது வகுத்தியும் மீப்போமா பொது மடங்கு கொடுத்துட்டாங்கன்னா இதை ரெண்டுத்தையும் பெருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 11 × 7700 இஸ் ஈக்குவல் டு ஒரு எண் 275 கொடுக்குறாங்கன்னா இன்னொரு எண்ணை அதை பெருக்கும்போது அந்த எண் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இந்த 2 எண்களை பெருக்கும்போது இந்த 2 எண்களோட பெருக்கு தொகைக்கு சரிசமமாக வரும். இதுதான் இதற்குரிய ஃபார்முலா. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய மீப்போவாவும் மீப்போமாவும் பெருக்கினா இங்கே 2 எண் இருக்கு இல்லையா, ஒரு எண் கொடுத்துருக்காங்க, இன்னொரு எண் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், அந்த 2 எண்களை பெருக்கிறதுக்கு சமம். இந்த மாதிரி ஃபார்முலா ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கலாம், 275 இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். 5ஆம் வாய்ப்பாடு போடலாம். 5 25, மீதி 2, 5 25. இங்கே பாருங்கள், 1 5 5, அடுத்து மீதி 2 வரும், 27. 5 5 25, மீதி 2, 4 5 20, 0 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ எகைன் இது பார்த்தீங்கன்னா 11ஆம் வாய்ப்பாடில் வந்துடும். ஒரு 11 11, 5 11, 55. திரும்ப 5 போட்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3 5 15. இங்கே 4ல் அடங்காது 5, அதனால் 0 சேர்க்கணும். 8 5 40. இப்போ வரக்கூடிய ஆன்சர் என்ன, 308. இது போல் சம் வந்து கேட்கலாம். இந்த மாதிரி விகிதம் கொடுப்பாங்க. குமரனிடம் ரூபாய் 6000 உள்ளது. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு இடையில் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். இருவருக்கும் கொடுக்கப்பட்ட விகிதத்தில் கிடைக்கும் தொகை என்ன? இது போல் விகித கணக்கு கொடுத்து தொகை கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப ஈஸி. நீங்கள் சிம்பிளாக நான் சொல்கிற மாதிரி போட்டுக்காங்க. இந்த 2:3ன்னு கொடுத்தாங்கன்னா அந்த 2 விகிதத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்டை அப்படியே ப்ளஸ் பண்ணிக்காங்க. 2 + 3 என்ன வரும், 5. அதை கீழே போட்டுக்காங்க. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய தொகை என்ன, 6000. அதை மேலே போட்டுக்காங்க. இதில் முதல்ல ஒரு மடங்கு கண்டுபிடிங்க. கொடுத்துருக்கக்கூடிய கூட்டல் எவ்வளவோ அதை கீழே போட்டு கொடுத்துருக்க தொகையை மேலே போட்டுட்டு ஒரு மடங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படியே டிவைட் பண்ணிக்கணும். 1 5 5, மீதி 1 வருமா, 2 5 10, இந்த 2 0. இப்போ 1200 அப்படிங்கிறது ஒரு மடங்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2:3 என்ற விகிதத்தில்னு கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஒரு மடங்கை இங்கே கொடுத்துருக்கூடிய எண்ணோட பெருக்கிக்கலாம். 2 × 1200 எவ்வளோ வரும், 2400 வரும். அப்போ 3ஆல் இதே 1200 பெருக்குங்க. 3 × 1200 3600. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், அதான் இதற்குரிய விடை. 2400, யாழினிக்கு 3600. இவங்க யார் பேரை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆன்சர் வரும். 2னா விமலாவுக்கு கொடுக்கக்கூடியது 2 பங்கு, அப்போ 2400. யாழினிக்கு கொடுக்கக்கூடியது 3 பங்கு, அப்போ 3600. இது போல் விகித கணக்கு வந்தால் சிம்பிளாக இது மாதிரி போட்டுக்காங்க. நம்பர் தான் மாறி வரும், ஆனால் இதே போல் தான் கொடுப்பாங்க சம்மு. இது போல் சம் கேட்குறாங்க.
7:5 ஆனது x/25க்கு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இந்த கேள்வியை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இதற்குரிய விடை என்னன்னா 35. ஏன்னா இங்கே எந்த நம்பரால் நம்ம வந்து பெருக்கினாலும் சரி வகுத்தாலும் சரி அதே நம்பரால் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரையும் நம்ம பெருக்கணும் இல்லைனா வகுக்கணும். இங்கே பாருங்கள் 5 இருக்குது 25 இருக்குது. அப்போ 5 5 25. அதே 5ஆல் இந்த 7 பெருக்கிறோம். 7 5 35. இதுதான் இதற்குரிய விடை. இதே 35:25 நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாலும் இதே ஆன்சர் வரணும். இங்கே பாருங்கள் 5 5 25 7 5 35 வருதா? இதே போல் வரணும். விகித சமம்னா அப்படி தான் வரணும். இதுக்கு மேலே இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. 7ஐயும் 5ஐயும் ஒரே நம்பரால் இதுக்கு மேலே நீங்கள் வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. 24 மற்றும் 32 என்ற எண்களில் மீபோமா அதாவது எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா ரொம்ப சிம்பிள், 2 பேருக்குமே கேட்கலாம். எல்சிஎம் தெரிஞ்ச ஆன்சர் கண்டுபிடிங்க. 96. எல்சிஎம்மே தெரியாது, கண்டுபிடிக்க தெரியாதுங்கிறவங்க கவனிச்சுங்க. ஃபஸ்ட் டைம் வீடியோக்கு வரீங்கன்னா கவனிங்க, மற்றவங்க அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. 24, 32 ரெண்டால் போட்டுக்கலாம். 1 2 2 4 1 2 மீதி 1 வரும். 6 2 12 ரெண்டாம் வாய்ப்பாடு. 6 2 12 8 2 16 திரும்ப ரெண்டாம் வாய்ப்பாடு தான் வரும். 3 2 6 4 2 8. இதுக்கப்புறம் காமனாக இதை நம்ம எதாலேயும் வகுக்க முடியாது. ஏன்னா 3 வந்து ஒற்றைப்படை நம்பர், 4 வந்து ரெட்டைப்படை நம்பர். இதுவுமே வகுக்க முடியாது. அப்படியே பெருக்கிக்க வேண்டிதான். எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 2 × 2 4 4 2 8 8 3 24 24 × 4 96. ஸோ இப்படி தான் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 96 இதற்குரிய விடை. அயோத்திதாச பண்டிதர் தொடங்கிய வாராந்திர பத்திரிகையின் பெயர்? ஒரு பைசா தமிழன். டிஎன்எஸ்டிசி டிரைவருக்கும் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 எக்ஸாமுக்குமே அவங்கவுங்களுக்கு தேவையான கண்டென்ட் கரெக்டாக கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்கோம். டிரைவர் எக்ஸாமுக்கு ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ், டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ப்ரீவியஸ் இயரில் நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் டைப் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறாங்க வாங்கிக்கோங்க. ஆண்டுக்கு 6% வட்டி விதத்தில் ஒரு தொகை ரூபாய் 17,800 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 19,936 உயரும்? இந்த வட்டி கணக்கு வந்து டிரைவர் எக்ஸாமுக்கு இது போல் கேட்கலாம். ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இன்னும் சிம்பிளாக தான் கேட்பாங்க. இந்த வட்டி கணக்கில் பாருங்கள், இவங்க வந்து ஒரு தொகை கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எத்தனை ஆண்டுகளில் இந்த தொகையாக உயரும்? மொத்த தொகை கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடியது வந்து எத்தனை ஆண்டுகள், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இது வந்து தனி வட்டி கணக்கில் வரும். இந்த மொத்த தொகை கொடுத்துருக்காங்க இல்லையா 19,936, இதுலேருந்து 17,800 கழிச்சுக்கணும். ஏன்னா இந்த ஒரு அமௌண்ட், பர்டிகுலர் அமௌண்ட் வட்டி அமௌண்ட் வரும் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த 6 அப்படியே வரும். 3 9ல் 8 போனால் 1 9ல் 7 போனால் 2 2136 வருது. இந்த 2136 இது இந்த இடத்துல போட்டுக்கணும். இதுக்கு ஃபார்முலா தெரியும். தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் PNR/100 P × N × R/100. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ N மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மீது எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். நான் டைரெக்டாக போட்டு இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு இங்கே மேலே இருக்கிறது கீழே வந்துடும். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 17,800. அதை கீழே போட்டுக்கலாம். அடுத்து இந்த 100 வந்து மேலே போயிடும். × 100. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 6. 6 எவ்வளோ? 6%. அப்போ 6 இங்கே வந்துடும். ஏன்னா மேலே 6 இருக்குன்னா இங்கே கீழே வந்துடும் இந்த சைடு வரும்போது. இப்போ எல்லாத்தையும் அடிச்சிடுறேன், இல்லைன்னா குழப்பம். P மட்டும் தான் இங்கே இருக்குது. சரி, P எடுத்துகிட்டு வந்துட்டோம். N மட்டும் தான் தேவை. N மட்டும் இங்கே இருக்குது. பிரின்சிபல் அமௌண்ட்டு 17,800 அதுவும் வந்துடுச்சு. N மட்டும் தான் இப்போ கண்டுபிடிக்கிறோம். இது அப்படியே நீங்கள் வந்து க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 2 0க்கு 2 0 போயிடுச்சு. இங்கே 6ஆம் வாய்ப்பாடு போட்டுக்கலாம். 3 18 மீதி 3 5 30 அப்புறம் 6 36 தனியாக போட்டுக்கிறேன். 356/178. மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாடு அடிக்கலாம்.
8 2 16, மீதி 1 9 2 18, 1 2 மீதி 1 7 2 14, மீதி 1 8 2 16. இப்போ என்னென்னா 89 இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு வந்து புள்ளி வச்சு தான் குறிக்கிற மாதிரி வரும். 89ஆல் தான் இப்போ நம்ம வந்து வகுக்க முடியும். அப்போ 89 எத்தனை தடவை 178ல் அடங்கும்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை அடங்கும். 2 × 89 போடுங்க, கரெக்டாக வந்துடும் ஆன்சர். 9 2 18, மீதி 1 8 2 16, ஸோ 1 சேர்த்தா 17, 178 வருதா? அப்போ 2 89 178, 2 ஆண்டுகள். இதுதான் சரியான விடை. சரியான பொருத்தங்களை தேர்வு செய். போக்சோ ஆக்ட் 2012, சைல்டு லைன் 1098, மத்திய அரசு இந்து வாரிசு உரிமை திருத்த சட்டம் 1989, கல்வி உரிமை சட்டம் 2009. இதற்குரிய ஆப்ஷன் பார்த்தலாம். 1 2 3 சரின்னு கொடுத்துருக்காங்க. 2 3 4 சரி, 1 3 4, அப்புறம் 1 2 4. இதற்குரிய விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 2 தென் 4 சரி. அதாவது போக்சோ ஆக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து 2012. இது வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் கொஸ்டினாக கேட்கலாம். இது போல் மேட்சாக கேட்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு போக்சோ ஆக்ட் எப்போ அப்படின்னு கொடுத்து இயர்ஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு 3 கொஸ்டின் இதில் அடங்குது, தெளிவாக பார்த்துக்கங்க. அப்புறம் சைல்டு லைன் ஹெல்ப்லைன் நம்பர், குழந்தைகளுக்கான உதவி மைய எண். ஏன்னா சைல்டுக்கு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கான உதவி மைய எண் 1098. இதுவும் முக்கியமான கேள்வி, பார்த்துக்காங்க. அடுத்து கல்வி உரிமை சட்டம் 2009 ஆண்டு. இதை மேட்ச் பண்ணுங்க. இதற்கான விடை இதுதான். தங்க புரட்சி. தங்க புரட்சி எது சம்மந்தமாக வரும்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் ஆப்பிள் தான் தங்க புரட்சி. சிவப்பு புரட்சி இறைச்சி தக்காளி, அந்த கலர் வச்சா ஞாபகம் வச்சுக்கலாம். ரெட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது இறைச்சி தக்காளி. வட்ட புரட்சி உருளைக்கிழங்குக்கு தான் வட்ட புரட்சி. வெள்ளி புரட்சி அந்த கலர் இருக்கு இல்லையா, அதுக்கு முட்டை. வெள்ளி புரட்சி முட்டை. கீழ்காண்பவற்றுள் எந்த இந்திய நகரம் யுனெஸ்கோவின் கல்வி நகர பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது? திருச்சூர், கேரளா. 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்தவர் யார்? இது போன்ற கேள்விகள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு கேட்பாங்க. பிரக்னானந்தா. 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது பெற்றவர் யார்? கி. வீரமணி. தொடரின் அடுத்த உறுப்பை காண்க. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நீங்களே இதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஆனால் நீங்கள் முக்கியமாக இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஆன்சர் வருது இல்லையா, அந்த ஆன்சருக்கு முன்னாடி நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் போடுறீங்களா இல்லைன்னா மைனஸ் சிம்பிள் போடுறீங்களா, அதுதான் முக்கியமானது. அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அதுக்கு பிறகு இந்த 20 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.